சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களது சொந்த தொகுதியான சேப்பாக்கம் தொகுதியில் இன்றைக்கு உதயநிதியை விரட்டி அடித்திருக்கிறார்கள். என்ன காரணம் என்பதை தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். 2021 சட்டமன்ற தேர்தலில்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்டார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அங்கு பல்வேறு வாக்குறுதிகளை கூறி ஆட்சியே பொறுப்பேற்கக்கூடிய வகையில் திமுக வெற்றியும் அடைந்தது. ஓராண்டிற்கு பிறகு அமைச்சராகவும் பொறுப்பேற்றார். விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேப்பாக்க இளைஞர்களது ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் கேள்விக்குறியாக்கிவிட்டார். அதற்கு காரணம் உதயநிதி நடித்த கடைசி திரைப்படமான மாமன்னன் திரைப்பட படப்பிடிப்பு விழாவிலும் புரமோஷன் வேலைகளிலும் நேரம் அங்கே சரியாகிவிட்டது. இதனால் இளைஞர்களது எதிர்காலமான விளையாட்டுத் துறையில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் உதயநிதியின் கையெழுத்து வேண்டும். ஆனால் அவர் அமைச்சர் அலுவலகத்தில் இல்லாத காரணத்தினால் கிட்டத்தட்ட 3 நாட்கள் தாமதமாகி கையெழுத்து போட்டுள்ளார். ஆனால் அதற்குள்ளாகவே அந்த தகுதி தேர்வில் தமிழக இளைஞர்கள் தோல்வி அடைந்தார்கள். இதனால் அவர்களது எதிர்காலமே ஓராண்டிற்கு தடை செய்யப்பட்டுவிட்டது. இதனால் அவர்களது ஒட்டுமொத்த வாழ்வாதாரமும் பாதிப்புக்கு உள்ளாகிவிட்டது. இதனால் மீண்டும் அதே தொகுதியில் எப்படியாவது வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு பொது நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். ஆனால் அங்கு பெரிதளவில் ஏமாற்றத்துடன் தான் அங்கிருந்து சென்றார். காரணம், அங்குள்ள ஒட்டுமொத்த பெண்களும் இளைஞர்களும் உதயநிதியை எதிர்த்து அங்கு வரவில்லை. திமுகவின் கட்சிக்காரர்கள் மட்டும்தான் அந்த கூட்டத்தில் இடம்பெற்றுள்ளார்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய சூழல் ஏற்பட்டால் தோல்வியை தான் தழுவார். ஏனென்றால் சேப்பாக்க தொகுதி மக்கள் உதயநிதி மீது அதிக அளவு நம்பிக்கை வைத்துதான் 2021 வாக்குகளை செலுத்தினார்கள். படங்களில் நடிப்பதும் நடிகைக்கு பின்னால் செல்வதும் தான் உதயநிதியின் வேலையாக அமைச்சராக இருக்கும் பொழுது செய்தார் என்று அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டது. இதனால் எங்களது பிள்ளைகளது வாழ்வாதாரமே ஓராண்டிற்கு தடை செய்யப்பட்டது என்றும் அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய அந்த வயதும் முடிவடைந்ததன் காரணமாக அவர்களது எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிட்டது என்றும் பல இளைஞர்களது பெண்கள் மற்றும் அவர்களது தாய்மார்களும் கண்ணீர் விட்டு செய்திகளையும் நாம் பார்த்திருப்போம். அந்த செய்தியை வெளியிட்ட ஊடகங்கள் மீதும் நடவடிக்கை எடுத்தார் ஸ்டாலின் அவர்கள்.